வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, மரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட்டு செய்யலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். இந்தமாரி மரவள்ளி கிழங்கு நல்லா சீவிர கட்டையில் சீவி வச்சுக்கணுங்க. அதேமாரி ஒரு ஒரு கிண்ணம் எடுத்து, இட்லி பானையில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்தமாரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ இந்த கிழங்கு இதில் போட்டுடலாம். தேங்காய் அதே அளவுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. தேங்காயும் போட்டுடலாம். ஜீனி அதே மாதிரி அதில் ஒரு கப்பு ஜீனி எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம போட்டுடலாம். முந்திரி, ஏலக்காய் வந்து அது தேங்காயில் போட்டாங்க. பாதாமும் முந்திரியும் வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுடலாம். நீங்கள் இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அப்படியே கிளறி வச்சிடலாம். வாங்க, இதை நம்ம கிளறிடலாம். நல்லா கிளறி இட்லி பானையில் வைக்கணுங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி வச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றி இப்போ வந்து இட்லி பானையில் தண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது உள்ளே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தட்டு வேர்வை தண்ணி வடியாமல் ஒரு தட்டு போட்டு இப்படி மூடிடலாங்க. வச்சிடலாம். 20 நிமிஷம் வேகணுங்க. நம்ம வெந்துட்டான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானையிலேருந்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் ஆறணுன்னா எடுத்துடலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் ஆறணுன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.